நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனரா இருக்கீங்கன்னா, இந்த ஸ்கேம பத்தி நீங்க அவசியம் தெரிஞ்சே ஆகணும். இன்கேஸ் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனர் இன்னும் ஆகலன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ்க்கு மறக்காம இப்பவே இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விட்டுருங்க. பிகாஸ் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கேம் எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு இப்ப நான் சொல்றேன். ஒரு டெனன்ட் வந்து உள்ள வருவாரு. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 6 to 12 மந்த்ஸ்க்கான அட்வான்ஸ முன்கூட்டியே குடுத்துருவாரு. குடுத்துட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும். பட் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா திடீர்னு அவங்க வந்து அவசரம். நாங்க இப்பவே வீடு காலி பண்ணிட்டு அவசியம் ஹோம் டவுனுக்கு போயே ஆகணும். அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்கள்ட்ட இருந்து அட்வான்ஸ் காசு கூட வாங்க மாட்டாங்க. அப்படியே போயிடுவாங்க. சரி நீங்களுமே நினைச்சுப்பீங்க, அடுத்த டெனன்ட் வர வரைக்கும் இந்த அட்வான்ஸ் காசுமே நம்ம கையில நிக்கும். நம்மளுக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லன்ட்டு. பட் அவங்க வீடு வெக்கேட் பண்ணிட்டு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வரும். இந்த அட்ரஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற கம்பெனி வந்து ஜிஎஸ்டி ஃப்ராட் கமிட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இங்க என்ன நடக்கும்னா, உங்களோட போட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட்டை அட்ரஸ் ப்ரூஃபா யூஸ் பண்ணி ஃபேக் ஆதார் கார்ட்ஸ் வச்சு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டா ரூல்ஸ் படி ப்ராப்பர்ட்டியோட ஓனருமே இந்த ஃப்ராடுக்கு லயபிளா இருக்கிற மாதிரி ஆயிடும். இதை நீங்க எப்படி தவிர்த்துக்கலாம்னா, உங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட்ல ஒரு சின்ன கிளாஸை போட்டு தான், திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ரெண்டட் அவுட் solely ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பசஸ் அண்ட் cannot be used for GST registration or any commercial activity. Any such use requires my explicit approval. இந்த கிளாஸை நீங்க உங்களோட டெனன்ஸ் கிட்ட உங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட்ல இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ உங்களோட ப்ராப்பர்ட்டியை இந்த மாதிரியான ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. இந்த வீடியோவை மறக்காம ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு இப்பவே ஷேர் பண்ணி விட்டுட்டு அரவிந்த் காசை ஃபாலோ பண்ணிக்கோங்க.